ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்களை வெளி மாநிலங்கள், அதாவது அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை இயக்கும் போது அந்த மாநிலங்களைச் சேர்ந்த போக்குவரத்துறையின் தரப்புல சாலை வரி என்பது விதிக்கப்பட்டு, கூடுதல் வரி விதிக்கப்பட்டு கட்டணத்தை கட்டும்படி ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு நிபந்தனை என்பது விதிக்கப்பட்டதால நிபந்தனையை ஏற்க மறுத்த ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்களுடைய வாகனங்கள் என்பது ஆங்காங்கே பறிமுதல் என்பது செய்யப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக பயணிகள் கடுமையாக வெளிமாநிலம் செல்லக்கூடிய பயணிகள் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல பேருந்துகள் இயக்கப்படுவதை நிறுத்துவதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பா வெளிமாநிலம் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே இனி இயக்கப்படாது என தெரிவித்து 21 நாட்களாக தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் ஈடுபட்டிருந்த சூழல்ல தமிழக அரசின் தரப்பிலும் போக்குவரத்துறை அதிகாரிகளை அவ்வப்போது சந்தித்து ஆலோசனையிலும் ஈடுபட்டிருந்தாங்க. தங்களுடைய கோரிக்கைகளையும் வழங்கியிருந்தாங்க. இந்த ஒரு சூழலை தான் தமிழக முதலமைச்சரிடம் எடுத்து சென்று முதலமைச்சர் நேரடியாக அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு உத்தரவை வழங்கிடும் வகையில் அந்த மாநில முதல்வர்களோடு இணைந்து பேசி ஒரு சுமூக உடன்பாட்டை எடுப்பார் என போக்குவரத்துறையின் தரப்புல வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடைய போராட்டம் என்பது வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 21 நாட்களாக கேரளா மாநிலத்திற்கு பேருந்துகள் என்பது இயக்கப்படவில்லை. 18 நாட்களுக்கு மேலாக அண்டை மாநிலங்களில் இருக்கும் பேருந்துகள் இயக்கப்படாத சூழல தற்போது போராட்டத்தை கைவிடுவதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் கனிவோடு பரிசீலித்து தங்களுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடிய வகையில அண்டை மாநிலங்களுக்கு அந்த பேருந்துகள் இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்மொழிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அரசின் தரப்புல அதற்கான நடவடிக்கையை விரைவில் எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று முதலே இந்த பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படுவதாக